ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்கழி 30ஆம் தேதி வந்துருச்சு. நிறைய வேலை. பொங்கலுக்கு க்ளீனிங் ஒர்க்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும். ஏதோ கோலம் போடணுமேனு அவசரமாக ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றியாச்சு. டெய்லியும் ஸ்கெடியூல் போட்டு ஒரு ரூமாக 1 வீக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் பெட்ஷீட் துவைக்கிறது, ஒரு நாள் வீடு க்ளீன் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிறதுன்னு பொங்கல்னாவே வேலை தான் போங்க. சரி, வேலையும் ஆனதாக ஆச்சு. நேற்றோடு முடிஞ்சுது. இன்றைக்கி நான் பொங்கலுக்கு அது ரெடி பண்ணுற வேலை தான் இருந்தது. சரி, பசங்களுக்கு டிஃபனுக்கு மாவு அரைச்சி வச்சிட்டோனாலும் சாப்பாடு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி கிரைண்டர் போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. மீன்வேல் என் பையனை பிடிக்கவே முடியல. அவன் கூட விளையாடணுமா வேறு. மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பூஜை ரூம் க்ளீனிங் தான். பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாவு கோலம் போட்டு விளக்கெல்லாம் விளக்கி, என்ன விளக்குனாலும் அம்மா வாங்கி கொடுத்த விளக்கு மட்டும் யூஸே பண்ணாமல் இருந்ததுனால கொஞ்சம் கலர் டல்லாகவே தான் இருக்குது. அது என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. விளக்குக்கு மஞ்சள்லாம் போட்டு இப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் டல்லாக தெரியாமல் இருக்கிறதுக்கு பொட்டு வச்சு முடிச்சுட்டு மாக்கோலம் பூஜை ரூம் ஃபுல்லாக போட்டாச்சுங்க. எவ்வளோ நேரம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் அது மாடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே ஒரு கோலம். அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிற வாழைப்பழம் எதையுமே விட்டு வைக்கிறதுல எங்கள் வீட்டு சின்னவர். இது வாசலில் இங்கே தான் நான் நாளைக்கு பூஜை பண்ண போகிறேன். அதனால் அங்கே மாக்கோலம் தான் யூஸ்வலாக போடணும். அதனால் ஃபுல்லாக போட்டாச்சு. இதுவுமே ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. அப்புறம் இப்போ காப்பு கட்டியாச்சு. 6 o'clock கரெக்டாக காப்பு கட்டிட்டு கலர் கோலம்லாம் போட்டாச்சுங்க. போட்டுட்டு பொங்கல் பானை, என் பொண்ணுக்கு சூரியன் சிரிக்கணும்னு சொன்னதுனால சூரியனை சிரிக்க வச்சாச்சு. விளக்கு, அது கரும்பு எங்கள் பையனுக்கு கரும்பு வேணும். எல்லா வேலையும் முடிஞ்சு விளக்கேற்றியாச்சு. டிவைன் ஃபீல். க்ளீனான வீட்டில் விளக்கேற்றுனா அவ்வளோ ஃபீல்.